இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே ஆரோக்கியமான சட்னின்னு கூட சொல்லலாங்க. இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுங்கன்னு சொல்லி பழமொழியே இருக்குங்க. அதுபோல் இந்த கொள்ளு சட்னி சாப்பிட்டு வாங்க, அடி வயிற்றில் இருக்கிற கொழுப்புக்களையெல்லாம் படிப்படியாக குறைச்சிருங்க. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த கொள்ளு சட்னியை அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புக்களையெல்லாம் படிப்படியாக குறைச்சிருங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 கப்புக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு ஒரு 100 கிராம் இருக்குங்க. இப்போ இதை வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா செவந்து வரும், நல்ல ஒரு வாசனையும் வருங்க அந்த கொள்ளுலேருந்து. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டாச்சு, செவந்து வந்திருக்கா. அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சே வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு 6 வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. முதைய வத்தல் சேர்த்தோம்னா வத்தல் கருகிரும். அதனால தான் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குனா பிறகு இப்போ நம்ம வத்தல் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா அந்த சிகப்பு கலர்லேயே அப்படியே இருக்குங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே 1 கப்புக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா சின்ன தேங்காயில் ஒரு 1/2 முடி தேங்காய் இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டாச்சு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். பாருங்கள், நம்ம வறுத்த கொள்ளும் இந்த தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லாவே ஆறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம கொள்ளுவை சேர்த்துக்கலாங்க. எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிடக்கூடாது. கொள்ளை இந்தளவுக்கு அடித்து எடுத்தால் பிறகு தான் நம்ம இந்த வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் வறுத்து வச்சோம்லையே அதை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் போல் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி கெட்டியான சட்னியாக தாங்க வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்ல கமன்னு சூப்பராக நம்மளுக்கு கொள்ளு துவையல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லியோடு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யும் போதில் என் மக இந்த கொள்ளு சட்னியை சாப்பிட மாட்டா. அப்புறமே சொன்னேன், நீ சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ இட்லியோடு சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்த காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் காரம் மைல்டான காரம் தாங்க, ரொம்ப காரம் கிடையாது. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கூட 2 வத்தல் கூட சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடான சாதத்தில் இந்த சட்னியை 2 ஸ்பூன் வச்சு அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுபோல் நீங்களும் ஹெல்த்தியான இந்த சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.